புஸ்தகத்தின் பெயரா உபனிஷத்துங்க. லைப்ரரி போனா உபனிஷத்துன்னு பார்க்கிறோம். கட்டோபனிஷத், முண்டகோபனிஷத், மாண்டோக்கிய உபனிஷத், பிரகதாரண்யக உபனிஷத் அப்படின்னு நிறைய எக்கச்சக்கமான உபனிஷத் நான் கேள்விப்பட்டிருக்கோம். எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு உபனிஷத்தும் ஞானத்தை போதிக்கிறது. அப்போ அந்த புஸ்தகத்தோடைய பேரா உபனிஷத்து சொல்றது அப்படின்னா புஸ்தகத்தோட பேர் கிடையாது. அப்ப எதனோட பேர் உபனிஷத் என்றால் என்ன அப்படின்னா உபனிஷத் என்றால் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள், மந்திரங்களால் வரக்கூடிய ஞானம், அந்த ஞானத்தினால என்ன விஷயம் புரிகிறதோ, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் உபனிஷத்து. ஏதோ மந்திரம், வேத மந்திரம்னு சொல்றோம். வேற ஒருத்தர் வந்தா வேதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்றோம். வேதத்துல வந்து ஸ்லோகம் சொல்லணும். ஸ்லோகம்னு சொல்லக்கூடாது, வேத மந்திரம். இந்த வேதத்துல இருந்து 2 ஸ்லோகம் சொல்லணும் சொன்னா நல்லா இருக்கு. வேதத்துல இருந்து மந்திரம் சொல்லணும். எல்லாம் மந்திரங்கள். நம்மளுக்கு தெரியல, அதோட சொரூபம் தெரியல. வேதத்தோடைய சொரூபம் சரியா தெரியாததுனால நம்ம எதுவும் சொல்லிடுறோம். இப்படி மந்திரங்கள், இந்த வேத மந்திரங்கள், இந்த எதிராகாதிகள்லாம் இருக்கிறது. இந்த உபனிஷத்துக்கள் ஞானத்தை மாத்திரமே போதிக்கிறது. ஞானம் அதை மாத்திரம் அடையணும். ஒரு புருஷன் தர்ம அர்த்த காமிய மோட்ச அறம்பொருள் இன்பம் வீடு, இந்த 4 கட்டாயம் ஒருவன் அடையணும். ஏன் அதனால தர்மத்தை முதல்ல வச்சார். நீ தர்மத்தை முதல்ல பண்ணணும். சித்த சுத்தி, மனசு சுத்தமா இருக்கணும். தத்துவமசியே மகா வாக்கியம் இருக்கு. தத்துவமசினா நீ தான் அது, அந்த பரமாத்மா நீ அப்படின்னு சொல்றேன். ஒன்னும் புரியலையே, சொன்னோடே அந்த ஞானம் வரலையே. ஏன் வரல? ஒருவன் போய் கண்ணாடியை பார்க்கிறான். கண்ணாடி ரொம்ப தூசியா இருக்கு. சரி, தூசியா இருக்கே, கண்ணாடியை தொடச்சிட்டு மறுபடியும் தன்னோட முகத்தை பார்க்கலாம்னா சரியா தெரியல. ஏன் தெரியல? கண்ணு சரியா தெரியல. ஆத்ம ஞானத்தை அடையணும்னா மனசுல ஒரு தெளிவு வேணும், சுத்தம் வேணும் அல்லவா? அந்த தெளிவை கொடுக்கக்கூடியது இந்த உபனிஷத்துக்கள். அதுல 10 உபனிஷத் ரொம்ப ரொம்ப முக்கியமான உபனிஷத். அதான் சொன்னேன். ஈஷகேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூகி திதி ஐத்தரேயம் சாந்தோக்கியம் பிரகதாரண்யம் ததா. இந்த உபனிஷத்துக்கள்லாம் 10 உபனிஷத், முக்கியமா 10 உபனிஷத்துக்கள். நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்கள் இருந்தாலும் ஆத்மாவை பற்றியே சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள் சொன்னால் இந்த 10 உபனிஷத்துக்கள் தான். மிச்ச உபனிஷத்துக்கள்லாம் சொல்லலையா அப்படின்னா 10 உபனிஷத்துக்கள்லாம் உபாசனையை சொல்றது. உபாசனை தேவதைகளை எப்படி உபாசனை பண்ணணும், அப்ப அந்த உபனிஷத்தோட விசேஷங்கள் என்ன, அந்த சிறப்பு என்ன, அந்த உபனிஷத்தோடைய சிறப்புகள் என்ன சொல்லக்கூடியது 10 உபனிஷத்துக்கள். இந்த 10 உபனிஷத்துக்கள் மாத்திரம் இந்த பரமாத்மாவை எப்படி அடையணும், ஒரு ஜீவனானவன் பரமாத்மாவை எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 10 உபனிஷத்துக்கள். அதில் முதல் 8 உபனிஷத்துக்கள் ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சிறிய பகுதி. அந்த உபனிஷத்துக்கள் மந்திரங்கள் குறையதாக இருந்தாலும் தத்துவங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடியது. கடைசி இருக்கக்கூடிய 2 உபனிஷத்துக்கள் சாந்தோக்கியம் பிரகதாரண்யம். இந்த 2 உபனிஷத்துக்கள் அளவிலும் பெருசு, விஷயங்களிலும் பெருசு. எப்படி இதுல சில உபனிஷத்துக்கள் பார்த்தீங்கன்னா கதைகளா போகும், கதைகளை சொல்லும், கதையின் மூலமா தத்துவங்களை சொல்லும். சில உபனிஷத்துக்கள் நேரடியாவே தத்துவத்தை உபதேசம் பண்ணும். சொல்றேன், ஒருத்தர் பார்த்தா தத்துவமசின்னு சொன்னா ஒன்னும் புரியல. அத பல மற்ற உபனிஷத்துக்கள் அதை பிரிச்சு சொல்லும். தத்துனா என்ன, துவம்னா என்ன, அசினா என்ன, அதுதான் நீன்னு சொன்னா, அதுதான் நீன்னா அப்பேற்பட்ட நீ யாரு அப்படின்னு முதல்ல சொல்லும். அடைய முடியும். அரிது அரிது மாநிலாய் பிறத்த நெறியுது சொன்னார் அபயா. இதே விஷயத்த ஆதிசங்கரன் சொல்ற. ஜந்தூனாம் நர ஜன்ம துர்லபம்.
ஜந்துக்களையே பிறவிகளையே நரஜன்மம் மனிதனாக பிறப்பது ரொம்ப ரொம்ப துர்லபம், ரொம்ப ரொம்ப அரிது. டக்குன்னு கிடைச்சிடாது. ஒரு குழந்தை பிறக்கிறது வீட்டுல சொன்னா எல்லாம் சந்தோஷப்படுவா, கேக் வெட்டுறது. ஞானிகள்லாம் என்ன நினைப்பா அப்படின்னா, நல்ல பொருதுக்காக இந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவை அடையட்டுமேன்னு பிறந்திருக்கானே சந்தோஷம் அடைவான். இந்த ஜீவாத்மா பிறந்திருக்கு, பல ஜீவாத்மாக்கள் இருந்தாலும் இந்த ஜீவாத்மா இதை பிறந்திருக்கு, இந்த ஜீவாத்மாவானவன் இந்த ஜென்மத்துல வேணா பரமாத்மாவை அடையட்டும் அப்படின்னு சந்தோஷப்படுவார்களாம். நம்ம என்ன பண்றோம், கேக் வெட்டு, அது ஒரு லௌகிகமா போறது விஷயங்கள். மகர்ஷிகள் அப்படி நினைக்க மாட்டாங்க. பும்ஸ்வம் ததோ விப்ரதா, பும்ஸ்வம் ஆணாக பிறத்திலும் பெண்ணாக பிறத்திலும் ரொம்ப ரொம்ப அரிது. சாமானியமா இந்த ஜென்மா கழிச்சிடாது, அதுக்கு பல கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும்டா அப்படின்னு சொல்றாரு. பும்ஸ்வம் ததோ விப்ரதா, ரொம்ப உயரே ஞானமுடையவனாக இருப்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஞானவானாக எல்லாரும் ஞானவானா இருக்காங்க, பிறந்தவன் எல்லாருமே ஞானவானா, ஞானம் வந்துருத்தா எல்லாருமே, அது ரொம்ப அரிதுன்னு சொல்ற. ஞானத்தை தேடி செல்லணுமே, ஞானம்னா என்னன்னு தேடி செல்லணுமே, நம்ம அந்த புத்தி வரணுமே, அந்த ஞானம் வரணுமே. சத்சங்கத்தே நிசங்கத்துவம் சொன்னாங்களா, சத்சங்கத்துல சேர்ந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு சினிமா, ஏதோ ஒரு ஹால் மால் போகணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ஒரு உபன்யாசம் கேட்கணும், விஷயங்களை ஏதோ தத்துவமான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும், மனசு அதுக்கு ஈடுபடல. அப்படி அதை அறிந்து கொண்டு ஞானவானாக இருப்பது ரொம்ப ரொம்ப துர்லபம். விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா, இவ்வாறாக பிறந்து அறிவாளனாக ஆகி தர்ம மார்க்கத்தில் இருக்கிறதற்கு, தர்மத்திலேயே அறத்திலேயே இருப்பதற்கு அது ரொம்ப ரொம்ப துர்லபம் அப்படியே ஆதிசங்கரர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு, எது ஆதாரம் வச்சு சொல்றாரு, அறம் தான் முக்கியம் எப்படி சொல்றாரு, வேதம் சொல்றது. வேதம் தான் பிரமாணம். நம்ம இந்து சனாதன தர்மத்துல நீங்க ஏதாவது பிரமாணமா ஒரு நூலை சொல்லுங்க. எவ்வளவோ நூல்கள், தமிழ்லையா இருக்கட்டும் சமஸ்கிருதிலையா இருக்கட்டும், பல நூல்கள், ஏதாவது ஒண்ணு பிரமாணமா சொல்லுங்கன்னு கேட்கிறேன். எங்களுக்குலாம் பாருங்க ஒரே நூல் தான், வேற ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு ஒரே நூல் இருக்கு பிரமாணம். உங்களுக்கு ஏதாவது ஒரு நூல் சொல்லுங்க அப்படின்னா வேதம் மாத்திரம்தான். வேதத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு தான் இதிகாச புராணங்கள்லாம் வந்து அது நல்லா நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அந்த அர்த்தங்கள்லாம் வேதம் ஒண்ணு சொல்லும், ராஜா சொல்லிட்டு போயிடுவார். ராஜா சொன்னதை மந்திரி கரெக்டா எடுத்து சொல்லணும் அல்லவா, ராஜா சொன்னது நம்மளுக்கு புரியாது சரியா. மந்திரி என்ன பண்ணுவார், அது கொஞ்சம் விவரிச்சு சொல்லுவார், புரியுற மாதிரி நான் சொல்றேன் வாங்க தனியா வாங்கன்னு சொல்லுவார். அது போல ஆதிசங்கரர் தர்மம் அப்படின்னா என்னன்னு கேட்டா வேதத்தை பிரமாணம் சொல்றாரு. தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா, தர்மம்னா என்னன்னு கேட்டான். இது உட்கார்ந்துட்டு இருக்கோம், இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு எது ஆதாரம், பூமி ஆதாரம், இது மண் ஆதாரம் சொல்லுவோம்ல. அது போல இந்த ஜகத்துக்கு, ஜகத் நடந்துட்டு இருக்கு, கச்சதி இது ஜெகத்து நகர்ந்துட்டே இருக்கும். உலகம் சுத்துரு, பூமி சுத்துறதுன்னு சொல்றோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம் பூமி சுத்துறது, வேதம் சொல்றது ஜெகத் அப்படின்னு சொல்றது. ஜெகதீஸ்வரி, ஜெகநாதன் சொல்ற பேர் வைக்கிறோம் அல்லவா. ஜெகத்னா என்ன, நகர்ந்துட்டே இருக்கும், அதுக்கு ஜெகத்து. அப்பேற்பட்ட இந்த ஜெகத் எது ஆதாரமா கொண்டு நகர்றதுன்னு சொன்னா தர்மத்தை கொண்டு நகர்றதுன்னு சொல்ற வேதம். வேதம் என்ன சொல்ற, வேதம் ஒரு புருஷன், வேத புருஷன் சொல்றது. வேத புருஷன் என்ன சொல்ற, தர்மத்தை ஆதாரமாக கொண்டுதான் இந்த பூமியானது, இந்த உலகமானது செயல்படுறது. தர்மத்தை வச்சு ஆதாரமா இருக்கும், தர்மம் தான் ஆதாரம் எல்லாத்துக்கும். வேத சொல்றது தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா, பிரஜா தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி. மக்கள் எல்லாம் என்ன பண்றா, தர்மங்களை பிரித்தொடர்றான். ஒருத்தன் தர்மம் பண்ணானா அந்த தர்ம வழியிலேயே போறது, அப்படி இப்படி நகர்றது கிடையாது. தர்மங்கள்லயே, தர்ம விஷயங்கள்லயே போறது. அப்படி தர்மத்தை பண்றேன், தர்மமா தான் இருக்கேன், என்ன பிரயோஜனம், என்ன யூஸ்?
இங்க ஒரு நியூஸ் இருக்கு, உபன்யாசம் கேட்கிறோம், ஒரு சத்து விஷயங்களை கேட்கிறோம். அது போல தர்மத்தை பண்ண என்ன நியூஸ் அப்படின்னு கேட்கிறோம். அந்த இதெல்லாம் திருவாசகம் படியில, திருமுறை படியில, வேதங்களை தெரிஞ்சுக்கூடா, வேதத்தை அர்த்தம் தெரிஞ்சுக்கூடா, என்ன நியூஸ் எனக்கு தெரிஞ்சுக்கிறது. தர்மேன பாபம பனுததி, தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால, தர்ம வழியில இருக்கிறதுனால பாவம் போகும் சொல்ற. பாவம் தொலைகி போகும். பாவம் இருக்காது. பாவம் இருக்கிறது, பாவம் அப்படி ஒண்ணு இருக்கிறதுனால எந்த ஒரு செயலும் செய்ய முடியல. வேற என்ன சொல்றது? தர்மேன பாவம் அபனுததி, தர்மத்தினால பாவமானது விலகும். தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம், தர்மத்துல எல்லாம் பிரதிஷ்டிதம். தர்மத்துல இல்லாத விஷயங்களே அதனால முதல்ல அறம், பொருள், இன்பம், வீடு, லட்சம். எடுத்த வீட்டுக்கு போறே அப்படின்னா தர்மத்தை தெரிஞ்ச வீட்டுக்கு போக முடியும். தர்மமே தெரியல. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பாத யாத்திரையா ஒரு இடத்துக்கு போறோம், திருப்பதி போறோம்னு வச்சுக்கோங்களேன். நேரம் நடந்தே பயந்தே போனா எப்படி போறதுன்னே தெரியாது, எங்க போய் முட்டுறது. அப்போ இந்த வழிக்கு போகணும் அப்படின்னா அதற்கு இதுதான் வழி. ஒரு படிக்கட்டா ஏறும். பிறந்த குழந்தை எடுத்தோடனே முதல் படிக்கட்டுல கால் வைக்கலாம், 10ஆவது படிக்கட்டுல கால் வைக்க முடியுமா? ஒரு படிக்கட்டு எல்லாம் இந்த ஞான மார்க்கத்துக்கு குழந்தைகள் அப்படின்னு பாவிச்சுக்கணும். இந்த ஒரு உபன்யாசம் கேட்டோம்னா ஞானம் வந்துருச்சுன்னு பாவிச்ச கூடாது. எல்லாம் இந்த ஞான மார்க்கத்தின் குழந்தைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த உபநிஷத்துக்கள் இந்த தத்துவங்களை சொல்றது? தர்மேன பாவம் அபனுததி, தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம், தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. தர்மத்தை தெரிஞ்சுக்கோ. தர்மத்தினால்தான் உயர்ந்ததாக தத்துவத்தை நீ சரியாக தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஏதோ தர்மம்னா எங்க வீட்டுல டெய்லி விளக்கு ஏற்றுவோம், டெய்லி பூஜை பண்ணுவோம், அது மாத்திரம் தர்மம் இல்லை. நிறைய தர்மம் எக்கச்சக்கமா விட்டு போடுற வேதம். நிறைய தர்மங்கள் இருக்கு. இந்த தர்மத்தினால மாத்திரம்தான் சித்த சுத்தி ஏற்படும். சித்தம் சுத்தமாகுதுன்னு சொன்னா தர்மத்தினால மாத்திரம்தான் முடியும். இப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் சொன்ன ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அத்தஹ பும்ஸ்த்வம் ததோ விப்ரதா தஸ்மாத் வேத தர்ம மார்கபரதா. அதான் சொல்ல வந்தேன். தர்மத்திலே வித்வத்வம் அஸ்மாத் காலம். அதனால அந்த தர்மத்தினை நன்றாக தெரிந்து கொண்டாய் என்றாய் நீ வித்வத்வம் அஸ்மாத், வித்வானாக தெரிந்து விளங்குவாய். வித்வான்னா என்ன? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறத சொல்லுவோம். அது மாத்திரம் ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சிருக்கிறதா வித்வான் பேர். ஆத்ம ஞானத்தை, ஆத்மஸ்வரூபத்தை யார் தெரிஞ்சிருக்கானோ அவனுக்குதான் வித்வான் பேர். சில ஞானங்கள் தெரிஞ்சுக்கா வித்வான் சொல்றோம், லௌகிகமா சொல்றோம். அது மாத்திரம் இல்லை, ஆத்ம ஞானத்தை சரியாக யாரும் தெரிந்து கொள்கிறான் அவன் வித்வான். வித்வத்வம். இதெல்லாம் துர்லபம் அப்படி சொல்லிட்டே வர. இதெல்லாம் நீ அறிஞனா இருக்கிறதும், தர்மவானா இருக்கிறதும், நல்ல வித்வானாக சிறந்து விளங்குவதும் எல்லாமே ரொம்ப ரொம்ப துர்லபம், அரிது. டக்குன்னு கிடைச்சிடாது உனக்கு. வித்வத்வம் அஸ்மாத் பரம் ஆத்மா ஆத்ம விவேச்சனம் ஸ்வனுபவஹ. சிந்திச்சு வர ஆத்மா ஆத்ம விவேச்சனம். ஆத்மா அனாத்மா, இவைகளெல்லாம் ஆத்மா, இவைகள் அனாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஆத்மஸ்வரூபத்தை விவேச்சனம் பண்ணு, பகுத்து ஆராய். பகுத்து ஆராய சொல்றோம்ல, சுவாமி இல்ல, தெய்வம் இல்லவே இல்லைன்ற பகுத்து ஆராய்தலா? எது பகுத்து ஆராய்தல்? பரமாத்மா ஜீவாத்மா ஒன்று. பரமாத்மா ஸ்வரூபம் இது, ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் இதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்து ஆராய்தல். சுவாமி இல்லைன்னு சொல்றது பகுத்து ஆராய்தல் கிடையாது. அதனால புத்தி சக்தி எது கொடுத்தா? விசேஷமான மனுஷனுக்கு விசேஷமான ஒரு சக்தி கொடுத்திருக்காரு சுவாமி. என்னன்னா விவேகம் அப்படின்னு. ஏதோ ஒரு விஷயம், ஒரு இடத்துக்கு போனோம்னா இங்க போலாமா, இந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு லாபமா, இந்த இடத்துக்கு போனா எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறோம் அல்லவா? இதுதான் விவேக புத்தி. இது நமக்கு மனுஷாளுக்கு எல்லாருக்கும் இருக்கு.
அந்த விவேக சக்தி மற்ற ஜந்துக்கள்லாம் கிடையாது. இந்த விவேக புத்தியை வச்சுண்டு ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவா, உன்னுடைய அனுபவத்தினால தெரிஞ்சுக்கோ. ஆத்மா அனாத்மா, ஜீவாத்மா பரமாத்மாவோட தத்துவங்கள் என்ன அப்படின்னு சொல்றது ஆதிசங்கரர். ஆத்மா ஆத்ம விவேச்சனம் ஸ்வனுபவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? பிரம்மாத்மா சம்ஸ்திதி, பிரம்மாத்மா இந்த கைவல்யத்தை நீ அடையலாம். கைவல்யத்தை உன்னால அடைய முடியும். ஆத்மாத்ம விவேச்சனம் பண்ணிட்டே இருக்கணும். மேற்கொண்டு வரப்போகுது எப்படி விவேச்சனம் பண்ணணும் அப்படின்னு மேற்கொண்டு உபனிஷத்தே சொல்றது. ஆத்மாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவா பிரம்மாத்மனா சம்ஸ்திதி முக்திர்னோ சதகோடி ஜென்மசு கிருதை. முக்தி முதலில் எடுத்த பிரிவிலேயே கிடைச்சிடுமா அப்படின்னா முதல் பிரிவிலேயே கிடைக்காது. பல ஜென்மாக்கள் பண்ண தவத்தினால்தான் கிடைக்கும். சதகோடி ஜென்மசுகிருதி, சதகோடி 100 கோடி ஜென்மாக்கள் பண்ணாதான் உனக்கு இந்த கைவல்யமானது பரமாத்ம தத்துவமானது கிடைக்கும். புண்ணியம் பண்ணணும். புண்ணியம் என்ன இருக்கும்? புண்ணியம் ஏன் பண்ணணும்? புண்ணியத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாங்க. புண்ணியம் பண்ணா, தர்மத்தை பண்ணா உன்னுடைய சித்த சுத்தி ஏற்படும். அதேதான் மறுபடியும் அதே விஷயங்கள் தான். 10 உபனிஷத்து சொல்றோம் அல்லவா, 10 உபனிஷத்துக்களும் ஒரே விஷயம் தான், பல விதமா பல ரகமா சொல்றோம். இப்படி இந்த 10 உபனிஷத்துக்களுக்கும் ஆதிசங்கரர், ஸ்ரீ ரங்கராமானுஜாச்சாரியர், ஸ்ரீ மத்வாச்சாரியர் என்ற 3 ஆச்சாரியர்களும் இந்த உபனிஷத்துக்களுக்கு வியாக்கியானங்கள் விரிவுரை பண்ணியிருக்கார். ஆதிசங்கரர் தன்னுடைய வியாக்கியானத்தை அத்வைத பரமா பண்ணியிருக்கார். அத்வைதம்னா என்ன யாருக்கா தெரியுமா? அத்வைதம்னா என்ன தெரியுமா? தெரியல. ரெண்டும் ஒன்று. அத்வைதம் அத்வைதம் ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான். ஜீவாத்மா ஒண்ணு அப்படின்னு சொல்ற. வேற ஒன்று ரெண்டாவது கிடையாது. द्वितीया भयं भवति ரெண்டாவது பயம் வருது. ரெண்டாவது கிடையாது. அத்வைதம் ஒண்ணுதான் இப்படின்னு ஆதிசங்கரர் சொல்ற. ஸ்ரீ ரங்கராமானுஜாச்சாரிய விசிஷ்டாத்வைதம் அது கொஞ்சம் வித்தியாசமா சொல்ற. பரமாத்மா விசேஷம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. மத்வாச்சாரியா துவைதம் ரெண்டு இருக்குன்னு சொல்றாரு. ஒன்னும் போயிலையே, ஒரே உபனிஷத்து ஒரே தத்துவம், ஏன் 3 பேர் 3 விதமா சொல்றாரு அப்படின்னா ஒரு இடத்துக்கு தெரியும். எது ஒரு மார்க்கத்துக்கு போறோம், ஊருக்கு போறோம்னா, இதே இங்கிருந்து காரைக்கால் போகணும்னா நீங்க மயிலாடுதுறையில இருந்தா அப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் வழி வச்சுட்டு இருக்கோம் அல்லவா. அது போல ஞானத்தை ஒவ்வொரு மதஸ்தர்களும் 3 மதஸ்தர்கள், விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதம், 3 மதஸ்தர்களும் இந்த மார்க்கத்தை அவர்களுடைய புத்தி சக்திக்கு, அவருடைய விவேச்சன சக்திக்கு ஏற்றார் போல அவ மார்க்கத்தை கொடுத்திருக்கார். இந்த மார்க்கத்துல போனா அவங்க அடையலாம், இந்த மார்க்கத்துல போனாலும் அடையலாம். இப்படி 3 மார்க்கத்தை அவர்கள் உபதேசம் பண்ணியிருக்கார்கள். இந்த 3 மார்க்கத்தை போனாலும் நம்மளால் அந்த பரமேஸ்வரனை, அந்த ஆத்ம தத்துவத்தை அடைய முடியும், ஞான போதத்தை அடைய முடியும். இப்போ வேதங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னேன், வேதம் கர்மகாண்டம் ஞானகாண்டம் அப்படின்னு சொல்றது. இந்த கர்மகாண்டம் யஜ்ஞங்கள் எல்லாம் விதிக்கிறது, யாகம் பண்றது, ஹோமம் பண்றதா சொல்றது. அப்படி பண்றதுனால எனக்கு என்ன ஏற்படும்னா சித்த சுத்தி ஏற்படும். எத்தனை நாளைக்கு சித்த சுத்தி ஏற்படுறது ரொம்ப முக்கியம். அதனால வரக்கூடிய புண்ணியம் இருக்கு தெரியுமா? அந்த புண்ணியம் என்ன தரும்? சொர்க்க காமோ ஜேதா அப்படின்னு சொல்றது. நீ இந்த யாகம் பண்ண ஒரு சொர்க்கம் கிடைக்கும்.
நீ இந்த யஜ்யம் பண்ணலாம் அந்த சொர்க்கம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. இவனோட யஜ்யத்தை பண்றான், யஜ்யத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு போறான். சொர்க்கத்துல சாஸ்வதமான சுகம் இருக்க முடியுமா? சாஸ்வதமா அங்கேயே சொர்க்கத்திலே இருந்துட முடியுமா? அப்படின்னா முடியாது. க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி. ஒருவன் தான் எவ்வளவு புண்ணியத்தில் செய்தானோ அந்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கும் வரைதான் அந்த ஸ்தானத்தில் இருக்க முடியும். ஒருவர் ஒரு இடத்துல இருக்காருன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் தெரியுமா? ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, கஷ்டப்பட்டு எழுதுனேன் சார் எக்ஸாம், ரொம்ப ராத்திரிலாம் வச்சு எக்ஸாம் எழுதுனேன், நான் வாழ்றதுக்கு ஒர்க் பண்ண முடியலையே அப்படின்னு. அப்படி முடியாது. ஒரு கடையில இருந்து பதார்த்தத்தை வாங்குறோம், பொருளை வாங்குறோம், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, இத்தனை நாள் தான் யூஸ் பண்ண முடியும். அது போல யஜ்ஞம் யாகம் என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, கொஞ்ச நாளா சுகத்தை அனுபவிக்க முடியும். அது போல ஸ்ரீனே பொண்ணே மத்தியலோகம் மிருத்யு இருக்கக்கூடிய லோகம் இது. புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணே ஜடரேஷயனம். மறுபடியும் பிறந்தாகணும். நீ எவ்வளவு புண்ணியம் பண்ணியோ அந்த புண்ணியத்தை அனுபவிக்கும் வரை நீ சுகமா இருக்கலாம். அந்த புண்ணியம் பேலன்ஸ் இருக்கு. கேட்ட திருத்தியான சம்பந்தர் ஸ்ரீகாழியில அவருக்கு பிறக்கிற நேரத்தில் எவ்வளோ குழந்தைகள் பிறந்தார், எவ்வளோ குழந்தைகள் பிறந்திருப்பார்கள். அவருக்கு மாத்திரம் எப்படி ஞானம் வந்தது? அம்மா சொன்னாலாம் உடனே பரமேஸ்வரியான நேரம் வந்து பாலம் கொடுத்தாங்க. எப்படி இருக்கு தெரியுது? மற்றவர்களும் பார்க்கலாம், எவ்வளவு குழந்தைகள் அம்மான்னு கூப்பிடுறது, ஏன் அவருக்கு மாத்திரம் தோல்வி? அது போல பெரியவர்கள் என்ன சொன்னார்கள்? நீ சித்த சுத்தி ஏற்படும் வரைக்கும் கர்மாவை பண்ணிட்டே என்ன சாமி ஹோமத்தை வளர்த்துட்டே இருக்காரு, எப்ப பார்த்தா ஹோமம் பண்ணிட்டே இருக்காரு. ஏன் பண்ற? சித்த சுத்தி ஏற்படும், மனசு சுத்தம் ஏற்படணும். பல ஜன்மாக்கள்ல பண்ண பந்தனங்களை விடுபடணும் அல்லவா? அதற்கோசரம் இந்த சித்த சுத்தி ஏற்பட்டதுக்கோசரம் இந்த யஜ்ஞம் யாகாதிகள். அதுவும் சாஸ்வதமா இல்லை. இப்ப சாஸ்வதமான சுகம் எது கொடுக்கிறது அப்படின்னா வேதாந்தம் தான் சாஸ்வதமான சுகத்தை கொடுக்கும். உபனிஷத்துல சாஸ்வதமான சுகத்தை கொடுக்கும். ஒருவர் ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று காஞ்சி மகாபெரிவரிடம் போனார். காஞ்சி மகாசுவாமியிடம் வந்து ஞானத்தை போதிங்கோ, இப்போ எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா, இப்போ அவரும் உட்கார்ந்துட்டு ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், ஞான விஷயங்களை எங்களுக்கு போதிங்கோன்னு கேட்டார்களாம் மகாபெரிவரிடம். மகாபெரிவர்கள் சரி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துட்டே இருக்கார். 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, உட்கார்ந்துட்டே இருக்காரு. இவருக்கு என்ன ஞானத்துக்கு கூப்பிட்டு கிளாஸ் எடுப்பாரு, இது கத்துருவா அப்படின்னு சொல்லுவாருன்னா ஒன்றும் நடக்கல. அப்போ எழுந்து சுவாமிகளை கேட்டார், பிரிவா போல எனக்கு வந்து ஞானத்தை போதனை பண்ணிக்கணும்னு வந்தேன், ஞான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன், எனக்கு ஒண்ணுமே நீங்க போதிக்கலையே, போதிச்சுமே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னார். அது போல ஞான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு புண்ணியம் ஆதாரமாக, புண்ணியம் இல்லாம எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால புண்ணியத்தை பண்ணிட்டு வேத தர்மம் எல்லா இடத்திலும் பரவிருந்திருக்கு. வேதமாக ஆகமமாய் நின்றார் சொல்றோமே பரமேஸ்வரன், ஆகமமாய் நின்றார். ஆகம்னா என்ன அர்த்தம்? ஆகம்னா என்ன அர்த்தம்? வேதம்னு அர்த்தம். வேதமாய் நின்றாய். வேதம் எல்லா இடத்திலும் எல்லாரும் ஜாதி வேதமா எல்லோரும் தெரிஞ்சிருந்தார். எல்லாருமே வேதத்துடைய வேத மந்திரங்களே தெரியாது தவிர வேதத்துடைய தத்துவம் தெரியும். வேதம் என்ன சொல்றது அப்படின்னு தத்துவங்களை நல்லா தெரிஞ்சுட்டு இருக்காங்க.